சபையுரையாளர் 11ஆம் அதிகாரம். உன் பணத்தை வைத்து துணிந்து கடல் வாணிபம் செய். ஒரு நாள் அது வட்டியோடு திரும்பி வரும். உன் பணத்தை பிரித்து 7-8 இடங்களில் முதலாக வை. ஏனெனில் எங்கு எவ்வகையான இடர் நேருமென்பதை நீ அறிய இயலாது. வானத்தின் கார்முகில் திரண்டு வருமாயின் ஞாலத்தில் மழை பெய்யும். மரம் வடக்கு நோக்கி விழுந்தாலும் தெற்கு நோக்கி விழுந்தாலும் விழுந்த இடத்திலேதான் கிடக்கும். காற்று தக்கவாறு இல்லை என்று காத்து கொண்டே இருப்போர் விதை விதைப்பதில்லை. வானிலை தக்கபடி இல்லை என்று சொல்லிக்கொண்டே இருப்போர் அறுவடை செய்வதில்லை. காற்றின் போக்கையோ கருவுற்ற பெண்ணின் வயிற்றில் உயிர் வளரும் வகையையோ நீ அறிய இயலாது. அவ்வாறே அனைத்தையும் செய்கின்ற கடவுளின் செயல்களையும் உன்னால் அறிய முடியாது. காலையில் விதையை தெளி, மாலையிலும் அப்படியே செய். அதுவோ இதுவோ எது பயன் தரும் என்று உன்னால் கூற முடியாது. ஒருவேளை இரண்டுமே நல் விளைச்சலை தரலாம். ஒளி மகிழ்ச்சியூட்டும் கதிரவனை கண்டு கண்கள் களிக்கும். மனிதன் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தாலும் அவன் தன் வாழ்நாளெல்லாம் மகிழ்ச்சியுடன் இருக்கட்டும். இருள் சூழ்ந்த நாட்கள் பல இருக்கும் என்பதையும் அவன் மறக்க இயலாது. அதற்கு பின் வருவதெல்லாம் வீணே. இளையோரே, இளமை பருவம் மகிழ்ச்சியோடிருப்பதற்கே. இளமையின் நாட்களில் உள்ள களிப்புடன் இருங்கள். மனம் விரும்புவதை செய்யுங்கள். கண்களின் நாட்டத்தை நிறைவேற்றுங்கள். ஆனால் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் உரிய தீர்ப்பை கடவுள் வழங்குவார் என்பதை மறவாதீர்கள். மனக்கவலையை ஒழியுங்கள். உடலுக்கு ஊறு வராதபடி காத்து கொள்ளுங்கள். குழந்தை பருவமும் இளமையும் மறையக்கூடியவையே.